காமராஜர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த சென்ற தம்மை உள்ளே வரவிடாமல் கதவை பூட்ட சொன்ன மேலிடம் யார் என்று கேட்டு சீறியிருக்கிறார் சீமான். கல்விக்கண் திறந்த காமராஜரின் பிறந்த நாளான இன்று அவரது நினைவிடத்தில் அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதையடுத்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை கிண்டியில் உள்ள காமராஜர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த சென்றார். அப்போது முன்வாசல் கதவு பூட்டப்பட்டிருந்ததாகவும் பக்கவாட்டு கதவின் வழியாக செல்லுங்கள் என கூறப்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சீமான் சீற்றத்துடன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் தாம் காமராஜருக்கு மரியாதை செய்ய வந்ததை தடுத்து கதவை பூட்டிவிட்டு மாற்றுப்பாதை வழியாக செல்லச் சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றார். தமக்கு வழிவிடாமல் கதவை பூட்ட சொன்ன மேலிடம் யார் என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். என் தாத்தனுக்கு நான் மரியாதை கதவை பூட்டினா யோசிக்கிறேன். எவன் கதவை பூட்டினவன் கேட்டா மேலிட உத்தரவு. யாரும் அந்த மேலிடம் எவன் மேலிடம்? காமராஜருக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கு. கதவை பூட்டான்னு சொன்ன மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம்? யாரா நீ? அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிறேன்னு போடுறது யாரு? யாரு? திராவிடங்க எப்படி ஆட்சி செய்தாங்கன்றாரு. தீரன் சின்னமலையா 2 கவுண்டர் அமைச்சர் அனுப்பு. சைவ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா 2 தேவர் அமைச்சர் அனுப்பு. இமானுவேல் தேர்னுக்கா தேவேந்திரன் 2 தலைவர் அனுப்பு. அழகுமுத்து கோன் நம்ம பார்த்தனுக்கா 2 போனார்கள் 2 பேர் அனுப்பு. தாத்தா காமராஜருக்கா எவனாவது 2 பேர் நாடாளர் இருந்தான்னு அனுப்பு. ஆனா அவங்க அப்பையும் சமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிட்டு போறது. இதாண்டா திராவிடம். இதான் திராவிடம். இந்த மண்ணின் தலைவர்களை, எங்க முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூர்தள்ளி விட்டுட்டு எங்க தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க 2 இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை. ஆனா இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும். எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும், வணங்கணும். உங்களை எல்லாம் உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது. இன்னும் ரொம்ப நாளா இருக்குது. 6 மாசம் தானே ஆடி பார்த்துருவோம். யார் ஆட்டம் சிறப்பா இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். தாத்தாவை அவன் புகழை போட்டுற நாள் இருந்து பிறந்த நாள் இருந்து பார்ப்போம். உண்மையிலேயே நல்ல ஆட்சியை, நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்னா பார்த்துருவோம்.